Hi friends, இந்த வீடியோல என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து DIY சீரிஸ் வந்து நிறைய பண்ணிருக்கோம். சோ ஒரு 6-7 வீடியோ பண்ணிருக்கோம். சோ நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. சோ அதே மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு DIY வீடியோ தான் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோவுக்கு மறக்காம வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிக்க விடுங்க. ஓகேங்களா? சோ நீங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த DIY வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கடை இருக்கும். சோ அந்த கடையிலே கிடைக்கும். சோ ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அமேசானில் வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணக்கூடிய இந்த நைட் லேம்புக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கங்க தனியாக. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் பீஸ் போன குண்டு பல்ப் இருந்தால் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் மோட்டார் வேணும். ஸோ இந்த ஏர் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும். நீங்கள் இருக்க ஏரியாவில் பக்கத்தில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடையில் போய் இந்த மோட்டர் கேட்டீங்க அப்படின்னா தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மோட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா 3 மல்டி கலர் LED எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒயர் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா இப்போ இந்த கையில் இருக்கு பார்த்தீங்களா அந்த பபுள்ஸ் உருண்டையா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மோகோல் இதில் சின்னதாக வச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பாக்கெட்டாக தான் கிடைக்கும். கண்டிப்பாக இதையும் வாங்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சைஸில் கட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மடக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அது எந்த சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் பாதியாக வந்து 2 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த 2 பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றா இப்போ வந்து ஒட்ட போகிறேன். ஸோ உங்ககிட்ட இருக்க குளுகன்னு இல்லைனா ஏதாச்சும் ஃபெவிக்விக் பேஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இந்த பாக்ஸ் வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்க பழைய குண்டு பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க அந்த பிளாக் கலரை மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கணும். ஸோ இதை எடுக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பல்ப் உடஞ்சாலும் உடையலாம் சில டைமில். இதை நான் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை எடுக்கும் போது கொஞ்சம் சேஃப்டி அண்ட் செக்யூராக எடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா எது டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பல்பெல்லாம் உடச்சி ஸோ அது மாதிரி கரெக்டாக வந்து அந்த மேலே இருக்க பிளாக் கலர் மட்டும் எடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்பில் இருக்க மேலே இருக்க பிளாக் கலரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும். ஸோ நம்மகிட்ட இருக்க LED எடுத்துக்குவோம். LED வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ளஸ் எல்லாம் ஒன் சைடு வச்சுட்டு மைனஸ் எல்லாம் ஒன் சைடு வச்சுட்டு இந்த 2 பல்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்டரிங் பண்ணுறோம் ஒரு இடத்துல. ஸோ அதே மாதிரி இன்னொரு 3வது பல்பையும் அதே மாதிரி ப்ளஸோட மைனஸ் வந்து மைனஸில் வச்சு நம்ம வந்து சால்டரிங் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒயரோட இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஒயர் எடுத்துக்கங்க. அந்த 2 ஒயரை வந்து மோட்டரில் வந்து பேக் சைடு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சால்டரிங் வச்சுருங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே ஒர்க் ஆகும் இந்த மோட்டர் வந்து. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பேட்டரி காமிச்சிருக்கணும். ஸோ பட் நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும் போது அந்த பேட்டரி என் கையில் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த பேட்டரி என் கைக்கு வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மோட்டரில் வந்து 2 ஒயர் சால்டரிங் வச்சுருப்போம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா 2 ஒயர் சால்டரிங் வச்சுக்கோங்க அதே லென்த்தில். மோட்டரில் நம்ம 2வது வச்ச ஒயரில் வந்து மறுபடியும் நம்ம வச்சுருந்த LED வந்து அதில் வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம சால்டரிங் வச்சுக்கணும். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் வச்சு முடிச்சாச்சு LEDக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரில் வந்து ஒரு ஒயர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா LED பல்ப் போகும். இன்னொரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாப் சைடு வந்து ஒரு சீட்டு ஒன்று ஒட்ட போகிறோம். ஓகேங்களா? அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ அந்த சீட்டை வந்து சென்டரில் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோட்ரு ப்ளஸ் அந்த LED லைட்டு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த LED லைட்டு நம்ம மோட்டர்லேருந்து ஒரு ஒயர் வந்துச்சுல அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் மேலே விட்டுறணும். அதை விட்டதுக்கு அப்புறமா நம்ம கையில் இருக்க மோட்டரை வந்து அந்த ஹோலில் வந்து கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக வந்துடும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து அந்த டாப்பில் ஒட்டிடுறோம். ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலாகவே இருக்கும். கரெக்டாக இதில் உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு ஆன் ஆஃப் சுவிட்ச் வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணி ஒரு ஹோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அந்த சுவிட்சை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ சுவிட்சை வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுக்கிறோம் ப்ளஸ் ஒயரை. ஸோ அந்த மோட்டர்லேருந்து வருது பார்த்தீங்களா ப்ளஸ் ஒயரு, மோட்ரு ப்ளஸ் LEDக்கு போகுது இந்த ஒயரு.
இந்த ஒயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சுவிட்சுக்கு ஹோல்ட் பண்ணோம்ல அதில் வந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறமா சுவிட்சில் வந்து சால்டரிங் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வைக்கும் போது அந்த ஒயர் ஆட்டோமேட்டிக்காக உள் சைடு போயிடும், நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்து சால்டரிங் வச்சிங்கன்னா அது மறுபடியும் திருப்பி உள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ மோட்டர் அண்ட் எல்இடிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரை வந்து சுவிட்சில் ஒன் சைடு கொடுக்கணும். பேட்டரியிலேருந்து போகிற ப்ளஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு கொடுக்கணும் சுவிட்சில். அப்போ தான் உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சால்டரிங் வச்சு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒயரை நம்ம கொடுத்தாச்சு. மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்சுலேஷன் டேப் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து கவர் பண்ணிக்கங்க. ஏன்னா உள்ளே போகும்போது நம்மளுக்கு எங்கே வேணுமாலும் ஜாயிண்ட் ஆகலாம். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பேக் சைடு வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சீட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க அந்த குண்டு பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த இருக்க பப்புள்ஸ் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா, உருண்டை உருண்டையாக கலர் கலராக மிட்டாய் மாதிரி, இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பல்பில் வந்து உள்ளே வந்து கொஞ்சமாக கொட்டிக்கிங்க. ரொம்ப கொட்டினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொட்டிக்கிங்க. டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்இடி தெரியும், அந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஏர் பட்டன் தெரியும். ஸோ இதில் வந்து இந்த பல்பை வந்து அப்படியே மேலே நம்ம உட்கார வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மேலே உட்கார வச்சதுக்கு அப்புறமா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஏர் வந்து நம்மளுக்கு வெளியே வரக்கூடாது. ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எந்த ஒரு ஏருமே வெளியே வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெட்ரூம்லேயோ இல்லை உங்கள் டிவி ஷோகேஸ்லேயோ இந்த மாதிரி எங்கே வேணுமாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்துச்சுன்னா கூட அவங்ககிட்ட இதை நீங்கள் ஆன் பண்ணி காமிச்சிங்கன்னா அதை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம அந்த குண்டு பல்ப் வச்சு பண்ணதான் மைனஸ் பாயிண்ட். ஸோ சின்ன சின்ன குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அவங்க டக்குன்னு எடுத்து உடச்சிருவாங்க. ஸோ உடச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால் குழந்தைங்கிட்ட கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் டிவி ஷோகேஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரகாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியல அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரியான சீரிஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பண்ணலாமா, டிஐவை வீடியோ வந்து மேலும் மேலும் பண்ணலாமா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுதா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மேலும் இது போல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து விடும்.